ஹாய். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பட் பாவாடையில இருக்கிற பாவாடை எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நான் அளவு பாவாடையில இருந்து தான் எடுக்க போறேன். வெரி ஈஸி. இது ஹிப் பெல்ட் இருக்கிற மாதிரியான ஒரு பாவாடை. ஓகேவா? வழக்கமா பாடிஸ் வச்சு இருக்கும். நம்ம இன்னைக்கு ஹிப் பெல்ட் வச்சு பார்க்க போறோம். நார்மல் நைஃப் ப்ளீட் மாதிரியான பாவாடை தான் பார்க்க போறோம். சைட்ல நம்ம ஹூக் கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இந்த பாவாடையை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உங்களோட பாவாடை ஃபுல்லா இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு இங்க தனியா பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டை விட்டுருங்க. ஓகே, இந்த பெல்ட்டை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேல்யூங்கிறத பாருங்க. எனக்கு 35 இருக்கு. ஓகேவா? ஸோ பெல்ட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 1.5 இன்ச் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்ட்டோட லென்த் 1.5, அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டோட லென்த் பாத்தீங்கன்னா 35. ஓகே, இப்போ உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த வேஸ்ட் ரவுண்டு, இந்த வேஸ்ட் ரவுண்டோட அளவு என்ன அப்படிங்கிறத கரெக்டா இங்க இருந்து சுருக்கம் இல்லாம நேரா அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட 12.5 இன்ச்சஸ் வருது. நல்லா இப்படி இழுத்து வச்சு பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்க்கணும். ஸோ 12.5 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ நீங்க 12.5 வேஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா இத நம்மளுக்கு கொடுத்தது ரெடிமேட் பாவாடை சட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்ம சாரீல இருந்தோ இல்ல லாங் ஃபேப்ரிக்ல இருந்தோ நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல. ஆல்ரெடி நமக்கு ஃபேப்ரிக் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இந்த வேல்யூஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு நோட்ல இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஸ்கர்ட் பாத்தீங்க அப்படின்னா 35, பெல்ட் லென்த் 1.5 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன். இது ஃப்ரண்ட்டுக்கு 12.5, அதே மாதிரி பேக்குக்கு 12.5 அப்படி சொல்லி 2 தடவை மெஷர்மெண்ட் எழுதி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடணும். அதுக்கப்புறமா தான் மித்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இதை மட்டும் எடுத்துட்டு இந்த ஸ்கர்ட் இதுக்கப்புறம் நமக்கு தேவை கிடையாது. உங்க மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கிற அளவுல லைனிங் ஃபேப்ரிக்கும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கும் அவங்க கட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ரெடிமேட்ஸ்ல வாங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதை நம்மளோட கால்குலேஷன் படி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதுல என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வேஸ்ட் பெல்ட் மட்டும் 12.5 வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப ஃபர்ஸ்ட் மெயின் ஃபேப்ரிக் எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம். ஓவராலா எவ்வளவு மீட்டர்ஸ் எனக்கு இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். இது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை போடுற ஒரு பாவாடை சட்டை. ஓகேவா? ஸோ கொஞ்சம் லீனா தான் இருப்பாங்க அந்த குழந்தை. ஸோ எனக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 60 பிளஸ் 11.5 இருக்கு. 60 பிளஸ் 11.5னா இதுல ஒரு 30, அப்புறம் இங்க ஒரு 150 ஒரு 30 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 180 கிட்டத்தட்ட நமக்கு 2 மீட்டர்ஸ்க்கு ஒரு 1/4 மீட்டர் கம்மியா இருக்கு. ஸோ இவ்வளவுதான் நமக்கு ஃபேப்ரிக் இருக்கு. ஓகேவா? ஆனா நமக்கு இங்க எவ்வளவு தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். ஸோ வெரி சிம்பிள். இப்போ இந்த 12.5 இருக்கு. அந்த 12.5 பிளஸ் 12.5 நமக்கு 25 இன்ச்சஸ் வரும். அந்த 25 இன்ச்சஸை டிவைடட் பை 4 போட்டுக்கோங்க. 4 போட்டா உங்களுக்கு 6.25 வரும். இங்க என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவோட இன்டூ 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. 3 டைம்ஸ் நீங்க ப்ளீட்ஸ் இன்டேக் பண்ணுவீங்க. அதனால இன்டூ 3 பண்ணிக்கோங்க. பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 18.75 வருது. அதோட 1 இன்ச் சீம்க்கு கொடுத்தோம்னா நமக்கு 20 இன்ச் வேணும். ஓகே, ஃபோல்டிங்ல 4 ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 20 இன்ச் வேணும். பட் இதுல 20 இன்ச்சை விட ஒரு 2 இன்ச் கம்மியா தான் ஃபேப்ரிக் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன இருக்கோ அதை அப்படியே நான் எடுத்துக்குவேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெடிமேட்ஸ்ல. இப்ப நீங்களே கட் பண்றீங்கன்னா இங்க என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வரைக்கும் நீங்க மடிச்சு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இப்ப இதுக்கப்புறமா உயரம் எனக்கு இங்க ஆல்ரெடி 35 தான் இருக்கு.
ஸோ இங்கேயுமே எனக்கு 35.5 தான் இருக்கு. ஸோ இந்த அளவு எனக்கு கரெக்டா இருக்கு. அப்ப மேல வைக்கக்கூடிய ஹிப் பெல்ட்டோட லென்த் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து எனக்கு ஷார்டேஜ் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே கலர்ல சில்க் காட்டன் கிளாத் கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/2 மீட்டர் நீங்க வாங்கி அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நீளமா இந்த மாதிரி ஒரு பிட்டு கிளாத் இருந்தது ரிமைனிங். அதை நான் செக் பண்ணி பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து எனக்கு ஒரு 4 இன்ச்சஸ் இருந்தா போதும் லென்த். பட் இதுல எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 5 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இதையே நான் ஹிப் பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பாட்டம்க்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதே அளவுக்கு தான் வந்து எனக்கு லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. சேம் அளவுக்கு தான் நான் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு மீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 2 மீட்டர் இருக்கு. 2 மீட்டருக்கு ஒரு 10 பாயிண்ட் கம்மியா இருக்கு என்னோட லைனிங். ஓகேவா? இருங்க நான் உங்களுக்கு அளந்தே காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம கிட்ட என்ன ஃபேப்ரிக் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ சென்டிமீட்டர்ஸ்ல தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணும்போது இன்ச்சஸ்ல பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் எனக்கு 1 மீட்டர் இருக்கு. இதை அப்படியே நான் வந்து மடிக்கிறேன். ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா எனக்கு 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் வந்து லைனிங்ல கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபேப்ரிக்ல வந்து ஒரு 20 பாயிண்ட் மட்டும் எனக்கு கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அப்படியே எடுத்துக்க போறேன். எந்த ஒரு கட்டிங் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த டைப் ஆஃப் ஃபிளீட் வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே ஃபேப்ரிக்கா இருந்தாதான் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம இதை வந்து எப்படி ஃபிளீட் வைப்போம் அப்படின்னா, பாருங்க இப்படி ராங் சைடு எடுத்துக்கணும். ராங் சைடு எடுத்துட்டு உங்களோட லைனிங்க இதுக்கு மேலேயே இப்படி பிளேஸ் பண்ணிடுங்க. வெரி ஈஸி இந்த டைப்ல நம்ம ஸ்டிச் பண்றது. ஸோ இந்த மாதிரி வச்சுடுங்க. லைனிங்குமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கரைப்பாகம் இருக்கிறதுனால நம்ம மடிச்சு தைக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னாலும் நீங்க இப்படி மடிச்சு தைச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கும் சேர்த்துதான் இந்த லைனிங் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே எடுத்திருப்போம். ஓகேவா? ஸோ இத இப்படியே வச்சுட்டு இங்க ஒரு தையல் ஸ்ட்ரெயிட்டா நம்ம அடிச்சிருவோம். அடிச்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு 1 இன்ச் மட்டும் நம்ம இந்த இடத்துல 1 இன்ச் சீம் அலவன்சஸ் கொடுத்துட்டு ரிமைனிங்க இப்படி சேர்த்து நம்ம பின் பண்ணி முதல்ல வந்து மொத்தமா 25 இன்ச்சுக்கு வந்து இந்த மொத்த கிளாத்தையும் 25 இன்ச்சுக்கு நம்ம ஃபிளீட் மூலமா இப்படி கம்மி பண்ணுவோம். ஓகேவா? ஃபுல்லா இப்படி கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெல்ட் வந்து நம்ம வைப்போம். ஸோ இப்போ பெல்ட் வைக்கிறதுக்கு நம்ம பெல்ட்டுக்குள்ள வந்து ஒரு கேன்வாஸ் கொடுக்க போறோம். எதுக்காக அப்படின்னா கிரிப்புக்காக. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து மேலே அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபிளீட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் ஸ்டிச்சிங் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம பெல்ட்டுக்கு தேவையான கால்குலேஷன் வந்து பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு பெல்ட் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நீங்க பெல்ட் கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு ஸ்டிச்சிங் வெரி 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 ஈஸி. நம்ம இது ப்ளீட்ஸ் மட்டும் வச்சுட்டோம், வச்சு அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெல்ட் அட்டாச் பண்றது ரொம்ப ஈஸி. நான் ஒரு சின்ன பிக்சர் மட்டும் இங்க போடுறேன் பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட பெல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பீஸா தான் இருக்க போகுது. ஒரே பீஸ், சிங்கிள் பீஸ் தான், கட் எங்கேயுமே வரக்கூடாது. இதோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல 12.5 எடுத்தோமா அதே அளவு நமக்கு பேக்லயும் வேணும் 12.5 பிளஸ் வந்து இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச், இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச், ஸோ 2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு ஓவராலே எவ்வளவு வரும்? 12.5 12.5 வந்து 25 வரும். 25 பிளஸ் 2 27 இன்ச்சஸ் வந்து நமக்கு இந்த நீளமான துணி வந்து வேணும். ஓகே. இப்ப இந்த பெல்ட்டோட லென்த் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து ஒரு பக்கத்துக்கு, அது அப்படியே உள் பக்கமும் நமக்கு வேணும். அப்போ 1.5 பிளஸ் 1.5 வந்து உங்களுக்கு பெல்ட்டோட லென்த்து. அது கூட வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச், ஸோ 1 இன்ச் வேணும். ஸோ ஓவரால உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? 3 + 1 4 இன்ச்சஸ் வந்து வேணும். 4 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 4.5 அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்ல கரெக்டா எக்ஸாக்டா 4 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இந்த லென்த் வந்து நீங்க 4 எடுத்துக்கிட்டாலும் ஓகே, 4.5 இல்ல 5 அந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச் இதோட எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துக்கிட்டாலும் லுக் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேன்வாஸ் வந்து கட் பண்ணணும். அந்த கேன்வாஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு பேஸ்டிங் இருக்க போகுது. இல்ல நான் வந்து ஃபியூசிங் மாதிரி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா வெரி பெஸ்ட் நீங்க வந்து அதே மாதிரி
சேம் கிளாத்துக்கு என்ன வேல்யூவோ அதே எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபியூசிங்கே யூஸ் பண்ணலாம். மைக்ரோ டாட்டர் ஃபியூசிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே யூஸ் பண்ணலாம். அது பேப்பர் கேன்வாஸை விட ஃபியூசிங் வந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபியூசிங் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மைக்ரோ டட்டட் ஃபியூசிங். நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன், இதுலேயே ஒயிட் கலரும் இருக்கு. ஸோ டார்க் கலருக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளாக் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இதோட வித் வந்து 5 இன்ச்சஸ்க்கு எனக்கு ஒரு கிளாத் இருக்கு. இது வந்து எக்ஸஸ் கிளாத்ல கிடைச்ச ஒரு பிட்டு. ஸோ கலர் மேட்ச் ஆனதுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட லென்த் மட்டும் நான் வந்து மெஷர் பண்ணிக்க போறேன். எனக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 27 இன்ச்சஸ் வந்து தேவை. ஸோ இங்க கார்னர்ல இருந்தே நான் எடுத்துக்கிறேன். ஸோ 27 வந்து எனக்கு எங்க வருதுன்னு பார்க்கணும். இங்க வருது. ஸோ அந்த வேல்யூவை நான் எக்ஸாக்டா அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ரிமைனிங் பிட் வந்து நான் பத்திரமா வச்சுப்பேன். வேற ஏதாவது பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு தடவை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சின்னதா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ எனக்கு கரெக்டா 27 இருக்கு. இந்த அளவு எனக்கு மோர் தென் இனஃப். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து 25 இந்த பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச், அந்த பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச். ஸோ 27 எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூல கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதே அளவுக்கு நம்ம ஃபியூசிங் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ ஃபியூசிங் இருந்தா ஃபியூசிங், இல்லைன்னா பேப்பர் கேன்வாஸ், ரெண்டுல நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த கிளாத்தையும் நான் இங்கே இதுக்கு மேல ஜஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல மார்க்கிங் பண்ணி கட் பண்ணணும்னாலும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அப்படியே தான் கட் பண்ண போறேன். மார்க்கிங்லாம் பண்ணல. ஜஸ்ட் பாரு, இங்க இருந்து இப்படி கட் பண்ணிட்டு வைக்கலாம். ஸோ இவ்வளோதான் நம்மளோட பெல்ட் கட்டிங் முடிஞ்சது. இப்போ இந்த ஃபியூசிங் மேல இந்த கிளாத் இப்படி வச்சு நம்ம நீட்டா ஒரு அயனிங் கொடுத்துக்க போறோம். ஓகேவா? அயனிங் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா இதை இப்படி ரெண்டு அப்படி ஃபோல்டு பண்ணி மறுபடியும் ஒரு அயனிங் கொடுத்துக்க போறோம். கொடுத்துட்டதுக்கு அப்புறமா ஒரு இந்த ரெண்டுத்துக்கு கீழே இங்கேயும் மறுபடியும் இப்படி இன்சைட் மடிச்சு வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம மாத்தி மாத்தி அயன் பண்ணி இதை ஒரு பெல்ட் மாதிரி ரெடி பண்ண போறோம். இந்த பெல்ட்க்கு நடுவுல இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இங்கதான் வந்து உங்க ஸ்கர்ட் வந்து ப்ளீட் பண்ணி வச்சிருப்போம்ல, அது வந்து உட்கார போகுது. ஸோ அதனாலதான் நான் வந்து கட் பண்ண வேணாம் சொன்னேன். ஸோ இந்த குழந்தையோட ஹிப் ரவுண்ட் வந்து ரொம்ப குட்டி, அதனால ரொம்ப லீனா இருப்பாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சின்னதான ஒரு பெல்ட் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கண்டினியூவா ஸ்டிச்சிங் பார்த்துடலாம்.